परमेश्वर की दया से आज आपके सामने मैं खड़ा हूँ। கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். कल सिकारिया जोनल मीटिंग में प्रचार करने के लिए मुझे मौका मिला. நேற்றைய தினத்திலே சிக்கரியா ஜோனல் மீட்டிங்கில் பிரசங்கம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. मैं एक विषय के ऊपर जोर देते हुए मैंने प्रचार किया. நான் ஒரு தலைப்பின் மத்தியிலே வைத்து நான் பிரசங்கம் செய்தேன். उसी प्रचार को दूसरा एक दृष्टिकोण में आपके सामने मैं प्रस्तुत करना चाहता हूँ. அதே பிரசங்கத்தை வேறு ஒரு கோணத்திலே உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். इस मौके के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். और बड़े भैया हमारा सुरेश भैया के लिए भी मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. பெரிய அண்ணன் மற்றும் சுரேஷ் அண்ணனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். मैं एक कहानी के साथ मेरा प्रचार को मैं शुरू करना चाहता हूँ. நான் ஒரு கதையோடு கூட இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ये एक घटना है. ஒரு சம்பவம். पहला शताब्दी में एक यहूदी देश में एक गुरु था, यानी रबाई था. முதலாவது நூற்றாண்டிலே யூத கோத்திரத்திலே யூதய தேசத்திலே நடந்த சம்பவம். रबाई अकाइवा नामक एक रबी था. ரபாய் அக்காய்மா என்கிறதான ஒரு குரு. उसके लिए एक आदत था. அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. आप कुछ लोग जानते होंगे, நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் பேர் அறிந்திருக்கலாம். यहूदी लोगों के लिए एक अच्छा आदत है. யூதர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. वे लोग रोज जो है अपना बाइबल को पढ़ते हैं, यानी तोरा को पढ़ते हैं. ஒவ்வொரு நாளும் தோரா என்கிறதான அந்த காரியத்தை அந்த பைபிளை அவர்கள் படிக்கிறார்கள். रोज पढ़ने के लिए उन लोगों के लिए एक पोर्शन दिया जाता है. ஒவ்வொரு நாளும் படிப்பதற்கு அவர்களுக்கென்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதி வழங்கப்படுகிறது. उसको बोलते हैं पारसा. அதற்கு அதை இப்படியாக சொல்லுகிறோம் பாஷை. और हर एक सप्ताह में एक पोर्शन जो है आराधनालय में पढ़ाया जाता है. ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிலே அந்த வேதாகம பகுதி வாசிக்கப்படுகிறது. उसको बोलते हैं हफ्तारा. அதற்கு ஹப்தாரா என்று வழங்கி வருகிறது. इस रोज की पोर्शन को ये मेडिटेट करने के लिए ये रबाई अकाइवा ने एक दिन यर्दन नदी के पास गया. இந்த ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகிறதான வாசிக்கப்படுகிறதான இந்த பகுதியை வாசிப்பதற்காக இந்த ரபி நதிக்கு அருகாமையில் சென்றார். यहूदी लोग इस प्रकार तोरा को पढ़ते पढ़ते मेडिटेट करते करते कुछ दिनों में पूरा बाइबल को यानी पूरा तोरा को याद करते हैं. இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த தோரா என்கிற பகுதியை வாசித்து கொஞ்ச நாட்களிலே முழுமையாக அதை மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். पूरा तोरा को मनन करते हैं. முழு தோராவையும் அவர்கள் மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். एक दिन इस तोरा को या पारसा उस डेली पोर्शन को मेडिटेट करने के लिए यर्दन नदी के पास गया था. அவர் இந்த நபி அதை தியானம் செய்வதற்காக யோர்தான் நதிக்கு அருகிலே சென்றார். ध्यान करते करते वो शाम हो गया. தியானம் செய்து சாயங்காலம் ஆகிவிட்டது. और अंधेरा भी छा गया. சாயங்காலமாகி இருளும் வந்து விட்டது. अभी घर लौटना है. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். घर लौटने के समय जो है अपना रास्ता को खो दिया. வீட்டுக்கு திரும்பி வருகிற நேரத்தில் தன்னுடைய வழியை மறந்து விட்டார். और दूसरा रास्ता में चलने लगे. வேறொரு வழியாக சென்று விட்டார். वो जाते जाते एक समय में एक बहुत बड़ा दीवार के सामने खड़ा रहा. அப்படியே போய் ஒரு பெரிய சுவருக்கு அருகாமையில் சென்று விட்டார். अपना मन में वो रास्ता को हम खो दिए करके महसूस करने के पहले நான் வழியை மறந்து விட்டேன் என்று சொல்லி அவர் யோசிக்கிறதற்கு முன்பதாக ऊपर से एक आवाज आया. மேலிருந்து ஒரு சத்தம். ऊपर जो है एक रोमी का सैनिक खड़ा हुआ था, योद्धा. அங்கு ரோம படையைச் சேர்ந்த ஒரு வீரர் அங்கு இருந்தார். उन्होंने एक सवाल पूछा. அவர் ஒரு கேள்வியை கேட்டார். वो योद्धा ने सवाल पूछा. அந்த யுத்த வீரன் ஒரு கேள்வி கேட்டார். तुम कौन हो? நீ யார்? यहाँ क्या कर रहे हो? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Who are you and what are you doing here?
आप कौन हैं, आप यहाँ क्या कर रहे हैं? उस सवाल को सुनते ही அந்த சத்தத்தை கேட்டவாறு इस रबाई के मन में एक विचार आया। இந்த குருவினுடைய மனதிலே இப்படியாக ஒரு எண்ணம் வந்தது. ये दो सवाल क्यों पूछ रहा है? இவர் ஏன் இப்படி கேள்வி கேட்கிறார்? ठीक है, उस योद्धा से इस रबाई ने पूछा, இந்த வீரனை பார்த்து இந்த ரபி கேட்டார், ये योद्धा तुमको तनख्वाह कितना मिलता है? வீரனே உனக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறது? एक दिन में 2 दिनार मुझे मिलता है। அவன் இப்படியாக பதில் சொன்னான், ஒரு நாளைக்கு 2 திவார் கிடைக்கிறது. मतलब मान लीजिए 200 रुपया। வைத்துக் கொள்ளுங்கள் 200 ரூபாய். और इस रबाई ने कहा, இந்த குருவானவர் சொன்னார், रोज मेरे घर के सामने आकर के ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டுக்கு முன்பதாக வந்து सुबह में घर से निकलने के पहले வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக मुझसे ये 2 सवाल पूछो। என்னிடத்தில் வந்து இந்த 2 கேள்வியை கேள். मैं तुमको 400 रुपया दूंगा। நான் உனக்கு 400 ரூபாய் கொடுப்பேன். आप अपना मन में सोचिएगा, நீங்கள் ஒரு மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், केवल 2 सवाल पूछने के लिए இன்னொரு 200 ரூபாயை பெறுவதற்கு रोज 400 रुपया देने के लिए ये रबाई जो है तैयार क्यों हुए? இந்த 400 ரூபாயை தினந்தோறும் கொடுப்பதற்கு அவர் ஏன் தயாரானார்? क्योंकि ஏனென்றால் पहला सवाल ये है, முதலாவது கேள்வி இது, आप कौन हैं? நீ யார்? Who are you? आप कौन है? That shows our identity. वो हमारा पहचान को दर्शाता है। அது நம்முடைய அடையாளத்தை காட்டுகிறது. दूसरा सवाल, यहाँ क्या कर रहे हो? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ये जो है हमारा पर्पस को या मकसद को दर्शाता है। முதலாவது நம்முடைய நோக்கத்தை காட்டுகிறது. तो रोज हमारा जीवन में भी 2 सवाल को पूछना जरूरी है। தினந்தோறும் நாமும் 2 கேள்விகளை கேட்க வேண்டும். मैं कौन हूँ? நான் யார்? यहाँ क्या कर रहा हूँ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? मैं कौन हूँ? நான் யார்? That is our identity. वो मेरा पहचान है. और दूसरा, मैं यहाँ क्या कर रहा हूँ? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? वो मेरा पर्पस है, मेरा उद्देश्य है। वो हमारा मकसद है. सो हम इधर बिहार में आए हैं। இங்கு சுவரின் அருகிலே வந்துவிட்டேன். जेम्स के द्वारा हम सेवा कर रहे हैं। जेम्स மூலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். सो हमारा जीवन में इस सवाल को बार बार पूछना चाहिए। இந்த கேள்வியை தினந்தோறும் அடிக்கடி கேட்க வேண்டும். मैं कौन हूँ? நான் யார்? मैं इधर क्या कर रहा हूँ? நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? इस सवाल जो है हमारा जीवन में बहुत बड़ा बदलाव को ला सकता है। இந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். हमारे जीवन के बारे में जरा सोचिएगा। நம்முடைய வாழ்க்கையை குறித்து சற்று யோசியுங்கள். परमेश्वर ने बहुत बड़ी जिम्मेदारी को हमारे हाथ में दिया है। ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். जब हम हमारे गांव को छोड़कर, हमारे क्षेत्र को छोड़कर, हमारा घर परिवार को छोड़कर हम इधर आए, நம்முடைய ஊர்களை, நம்முடைய பட்டணங்களை, நம்முடைய உறவுகளை, குடும்பத்தை விட்டு நாம் இங்க வந்திருக்கிறோம். हमारे जीवन में एक बहुत बड़ा मकसद के साथ इधर आए होंगे. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட இங்க வந்திருக்கலாம். और परमेश्वर हमारे लिए एक खास मकसद को रखा है. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक बुलाहट को रखा है. ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். लेकिन इधर आने के बाद, இங்கு வந்த பிறகு, दिन बीते बीते, காலங்கள் கடந்து செல்ல செல்ல हमारा बुलाहट को ये भूल जाने का संभावना है. நம்முடைய அழைப்பை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. और हम इधर किसके लिए आए हैं? இங்கு எதற்காக வந்திருக்கிறோம்? किस मकसद के लिए आए हैं? எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம்? इसको भूलने का संभावना है. அதை மறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். और इससे ज्यादा, இதை விட அதிகம், हमारा पहचान को खो देने का संभावना है. நம்முடைய அடையாளத்தை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. एक तरफ हम परमेश्वर का संतान है, ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள், दूसरा तरफ हम परमेश्वर का सेवक है. இரண்டாவது நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். परमेश्वर ने एक मकसद के लिए हमें बुलाया है. ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். इधर एक बहुत बड़ा दर्शन के साथ हम इधर आए होंगे. ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட நாம் ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். जब हम इधर आए, நாம் எப்பொழுது இங்க வந்திருக்கிறோமோ, वो दर्शन हमारे अंदर अभी है क्या?
அந்த தரிசனம் அழைக்கப்படும் பொழுது இங்க வரும்பொழுது இருந்த தரிசனம் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? जब हम इधर आए நாம் எப்பொழுது இங்க வந்தோமோ उस समय हमारा मन में एक बहुत बड़ा धून था। இங்க வந்திருக்கிற நேரத்தில் நமக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. वो धून अभी है क्या? அந்த வைராக்கியம் இப்பொழுது இருக்கிறதா? परमेश्वर के लिए कुछ करना है करके हम सोच करके सब कुछ छोड़कर इधर आए। ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணியவாறே எல்லாவற்றையும் விட்டு இங்க வந்தோம். उसको पूरा करने के लिए அதை எல்லாம் செய்வதற்கு हम अभी तैयार रहते हैं क्या? நாம் இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறோமா? अरे जिंदगी तो चल रही है, வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, आराम से चल रही है, ஒரு பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ऐसे ही चलने दो। அப்படியே போகட்டும். अरे क्या प्रॉब्लम है? பிரச்சனை என்ன இருக்கிறது? उस प्रकार का एक आलसीपन में हम आ गए हैं क्या? அப்படிப்பட்ட சோம்பேறித்தனத்துக்குள்ளாய் வந்து விட்டோமா? हम अपने आप को जानने का आवश्यकता है। நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அறிவதற்கு அவசியம். हम ऐसे एक जमाने में आए हैं, நாம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். दिन जो है बहुत कतरा है, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. हमारे सामने बहुत बड़ा एक चुनौती रखा हुआ है। நமக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. हम जेम्स कैंपस के अंदर रहने के चलते நாம் ஜெம்ஸனுடைய வளாகத்தில் இருக்கிறதினால் हम इसको महसूस नहीं किए होंगे, நாம் இதை ஒருபோதும் எண்ணுகிறதில்லை. लेकिन बाहर की दुनिया को हम देखेंगे, ஆனால் வெளியில் இருக்கிற உலகத்தை நாம் பார்த்தோம் என்றால் ये बहुत कुछ हो रहा है। பல காரியங்கள் நடக்கிறது. ये मसीह लोगों के विरोध बहुत कुछ चल रहा है। கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்கிறது. सो जेम्स कैंपस में या जेम्स के द्वारा मिशनरी के रूप में, वर्कर्स के रूप में पाए जाने वाले हम இந்த ஜெம்ஸ் கேம்பஸ்ல ஒர்க்கர்ஸ் ஆக மிஷனரிகளாக இருக்கிற நாம் गंभीरता से काम करने की जरूरत है, கம்பீரத்தோடு வேலை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் परमेश्वर ने हमारे लिए एक बहुत बड़ी जिम्मेदारी को दिया है। ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். उस जिम्मेदारी को निभाना हमारा कर्तव्य है। அந்த பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். सो उसको पूरा करने के लिए हमें तत्पर रहने की जरूरत है। அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாம் அவசியமாக செயல்பட வேண்டியது அவசியம். क्योंकि ஏனென்றால் परमेश्वर ने हमें छुड़ाया है, தேவன் நம்மை விடுதலையாக்கினார், उद्धार किया है, ரட்சித்தார், अपना वचन को दिया है அவருடைய வசனத்தை கொடுத்தார், और अपना ये अभिषेक को हमें दिया है, நம்மை அபிஷேகித்தார், और साथ ही साथ परमेश्वर ने अपना बुलाहट को भी हमें दिया है। கூடவே நம்மை அவர் அழைக்கவும் செய்திருக்கிறார். एक बहुत बड़ा दर्शन को भी हमें दिए होंगे, ஒரு பெரிய மிகப்பெரிய தரிசனத்தையும் கொடுத்திருக்கிறார். सो इतनी सारी बातों को परमेश्वर ने हमारे जीवन में किया है। இவ்வளவு பெரிய காரியத்தையும் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். हम इधर आने के बाद यहाँ बैठ करके हम क्या कर रहे हैं? இவ்வளவு காரியங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் இங்க வந்த பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? सबसे पहले முதலாவதாக हमारा पहचान को समझना जरूरी है, நம்முடைய அடையாளத்தை கண்டுகொள்ள வேண்டியது அவசியம். दूसरा இரண்டாவது हमारा मकसद या हमारा उद्देश्य को समझना जरूरी है। நம்முடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். यदि हम हमारा पहचान को सही ढंग से समझेंगे, நம்முடைய அடையாளத்தை சரியானபடி நாம் அறிந்தோம் என்றால் तब हमारा उद्देश्य को सही ढंग से निभा सकते हैं, पूरा कर सकते हैं। அப்பொழுதுதான் நம்முடைய நோக்கத்தையும் நாம் முழுமையாக காத்துக்கொள்ள முடியும், அடைய முடியும். हम उद्धार पाने के बाद ரட்சிக்கப்பட்ட பிறகு और प्रभु यीशु मसीह को ग्रहण करने के बाद, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, कलीसिया में सदस्य बनने के बाद சபையிலே விசுவாசிகள் அங்கமான பிறகு, और परमेश्वर का अभिषेक को पाने के बाद, கர்த்தருடைய தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு तो प्रभु यीशु मसीह ने हमारे जीवन में बहुत बड़ी जिम्मेदारी को दिया है। நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். वो क्या है? அது என்ன? सुसमाचार को सुनाना, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, परमेश्वर को राज्य को आगे बढ़ाना, தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் முன்னேறி எடுத்து செல்வது. पुराना नियम में பழைய ஏற்பாட்டிலே परमेश्वर ने इस जिम्मेदारी को एक बहुत बड़ा झुंड के हाथ में दिया था। இந்த பொறுப்பை பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நபர்களிடத்திலே ஒரு பெரிய குழுவினிடத்திலே கொடுத்தார். पुराना नियम में इस्राएली लोगों के बारे में हम देखते हैं। பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். जब मनुष्य को परमेश्वर ने बनाने के बाद
தேவன் மனுஷனை உருவாக்கின பின்பு मनुष्य जो है पाप में गिर गया। மனிதன் பாவத்தில் விழுந்தான். पाप में गिरने के बाद பாவத்தில் விழுந்த பிறகு परमेश्वर मनुष्य को अपने पास लौट आने के लिए चाहा, மனிதனை தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள தேவன் விரும்பினார். लेकिन मनुष्य जो है ये अधर्म में पाप में बढ़ते बढ़ते गया। ஆனால் மனிதன் ஆண்டவர் பக்கம் வராதபடிக்கு பாவத்திலே பெருகிக் கொண்டே போனான். इसलिए இதனால் परमेश्वर कई प्रकार का उपाय को वो ढूंढने लगा। இதனால் தேவன் பலவிதமான உபாயங்களை தேடினார். परमेश्वर ने कई प्रकार की योजना बनाई, தேவன் अनेक விதமான யோசனைகளை கண்டுபிடித்தார். लेकिन फिर भी मनुष्य जो है परमेश्वर का उद्देश्य को समझते हुए उसको पूरा करने के लिए तत्पर नहीं रहा। அப்படி இருந்தும் கூட தேவனுடைய நோக்கத்தை அறிந்தவனாக மனிதன் ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. इसलिए परमेश्वर ने क्या किया, இதனால் தேவன் என்ன செய்தார், एक मनुष्य को चुना, ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டார். एक मनुष्य को बुलाया, ஒரு மனிதனை அவர் அழைத்தார். उसका नाम अब्राहम। அவனுடைய பெயர் ஆபிரகாம். उस अब्राहम के द्वारा ஆபிரகாமின் மூலமாக परमेश्वर ने एक देश को खड़ा किया। தேவன் ஒரு பேழையை நிறுத்தினார், देश, ஒரு தேசத்தை நிறுத்தினார். उस देश को वो इस्राएल कहते हैं। அந்த தேசத்தை இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கிறோம். वो इस्राएल देश को खड़ा करने के समय இஸ்ரவேல் தேசத்தை நிறுத்துகிற நேரத்திலே परमेश्वर ने उनके साथ एक वाचा बांधी। தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். निर्गमन की किताब யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19वां अध्याय 19ஆம் அதிகாரம் 5वां और 6 वचन को पढ़ेंगे। 5वां और 6वां वचन को पढ़ेंगे। 5வது 6வது 7வது 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5 and 6। इसलिए अब यदि तुम निश्चय मेरी मानोगे और मेरी वाचा का पालन करोगे तो सब लोगों में से तुम ही मेरा निज धन ठहरोगे। समस्त पृथ्वी तो मेरी है और तुम मेरी दृष्टि में याजकों का राज और पवित्र जाति ठहरोगे। जो बातें यहाँ पे 6 वचन में हम इस प्रकार पढ़ते हैं। 6ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், परमेश्वर ने इस्राएली लोगों को एक याजक के रूप में खड़ा किया। தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு ஆசாரிய கூட்டமாக அழைத்தார். 6 वचन को जरा देखिएगा। 6ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். और तुम मेरी दृष्टि में நீங்கள் याजकों का राज्य और पवित्र जाति ठहरोगे। நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். यहाँ पे याजकों का राज्य करके हम पढ़ते हैं। இங்கு ஆசாரியர்களை ஆசாரிய ராஜ்யம் என்று நாம் வாசிக்கிறோம். याजक मतलब क्या है? ஆசாரியர்கள் என்பது என்ன? और याजक का राज्य मतलब क्या है? ஆசாரிய ராஜ்யம் என்பது என்ன? जो याजक का काम जो है लोग और परमेश्वर के बीच में खड़ा होकर के सेवा करना। ஆசாரியன் என்பது ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று சேவை செய்வது. परमेश्वर की बातों को लेकर के ये लोगों के पास पहुंचाना, ஆண்டவருடைய காரியங்களை கேட்டு ஜனங்களுக்கு சென்றடைய செய்வது. और प्रजा की बातों को लेकर के परमेश्वर के पास पहुंचाना, ஜனங்களுடைய காரியங்களை கேட்டு ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்வது. ये है याजक का काम। இதுதான் ஆசாரியனுடைய வேலை. यहाँ पे परमेश्वर कहता है याजक का राज्य। இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசாரிய ராஜ்யம். इसका मतलब एक राज्य को परमेश्वर ने याजक के रूप में खड़ा किया है। இப்படி என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் ஆண்டவர் தனக்காக ஒரு ஆசாரிய ராஜ்யத்தை அவர் தேடினார், கண்டுபிடித்தார். इसका मतलब क्या है? இதனுடைய அர்த்தம் என்ன? ये याजक का राज्य यानी इस्राएल लोग जो है अन्य लोगों को परमेश्वर के सामने लाना है। இப்படியாக அந்நிய ஜனங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும். इतनी बड़ी जिम्मेदारी को परमेश्वर ने इस्राएल लोगों के हाथ में दिया था। இவ்வளவு பெரிய பொறுப்பை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். लेकिन पुराना नियम में हम पढ़ेंगे, பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிப்போம், तो इस्राएल लोग परमेश्वर की योजना में ये फेल हो गए हैं। இஸ்ரவேல் ஜனங்கள்
கர்த்தருடைய திட்டத்திலே அவர் தவறி விட்டார்கள். परमेश्वर का वाचा में वे लोग नहीं टकरे, उसके बजाय उसको बिगाड़ दिए. தேவனுடைய உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்க முடியாமல் தவறி விட்டார்கள். परमेश्वर की योजना को पूरा नहीं किया. தேவனுடைய உடன்படிக்கையை திட்டத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. परमेश्वर की योजना क्या है? தேவனுடைய யோசனை என்ன? सारे लोगों को, सारे जातियों को और सारे देश के लोगों को अपने पास लाना है. எல்லா ஜனங்களையும் முழு தேசத்தையும் தேவனிடத்திலே கொண்டு வருவது. ये है हमारा परमेश्वर यहोवा का ये प्लान है, योजना है. இதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம். लेकिन इस्राएल लोग परमेश्वर की योजना को समझे बिना, उसको पूरा किए बिना परमेश्वर का मन को, दिल को ये दुखित कर दिए. ஆனால் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு தேவனை துக்கப்படுத்தி விட்டார்கள். इसलिए परमेश्वर उनको छोड़कर दूर चला गया. இதனால் தேவன் அவர்களை விட்டு தூரமாகி விட்டார். अभी पुराना नियम में பழைய ஏற்பாட்டிலே परमेश्वर जो है अपना एकलौता पुत्र यीशु मसीह को भेजा. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். वो जो है इस्राएल लोगों के प्रतिनिधि होकर के, அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பிரதிநிதியாக, इस्राएल लोग जहां कहीं वे फेल हुए थे, எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறி விட்டார்களோ वो सब जगह में विजय पाए. எல்லா காரியங்களிலும் अभी ஜெயிச்சு जितने लोग प्रभु பெற்றுக்கொண்டார்கள். यीशु मसीह को ग्रहण करते हैं, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ हम विजय पाया हुआ लोग. நாம் வெற்றி பெற்ற ஜனங்கள். हालेलुया. ஹல்லேலூயா. सो परमेश्वर ने उस मकसद को, उस योजना को अभी हमारे हाथ में दिया है. அந்த யோசனையை, அந்த திட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். लेकिन एक ही फर्क है, ஒரே வித்தியாசம் தான், वहां देश के रूप में परमेश्वर ने उद्देश्य को दिया था. அங்கு ஒரு தேசத்தின் வடிவமாக ஜனங்களை கொடுத்தார். लेकिन यहाँ पे व्यक्तिगत रूप में उस जिम्मेदारी को हमारे हाथ में देता है. ஆனால் இங்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். सब व्यक्तिगत रूप में उस जिम्मेदारी को लेकर के हमें काम करना चाहिए. தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டியது அவசியம். क्योंकि ஏனென்றால் ये इस्राएल लोग फेल होने के चलते இஸ்ரவேல் மக்கள் தவறினது நிமித்தம் अभी परमेश्वर जो है एक एक व्यक्ति को पकड़ने के लिए चाहता है. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் அவர் பிடிக்க இருக்கிறார். इसलिए सुसमाचार को सुना करके हम लोगों को व्यक्तिगत रूप में परमेश्वर के पास लाते हैं. இதனால் தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம். ओ जेम्स का दिल का धड़कन ये है इवेंजलिज्म, सुसमाचार सुनाना. ஜேம்ஸனுடைய இதய துடிப்பு இதுதான், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. उस दिल का धड़कन को पूरा करने के लिए हम जो है अपने आप को समर्पित करते हुए इधर आए हैं. அந்த ஜேம்ஸனுடைய இதய துடிப்பை முழுமையாக்குவதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். जरूर हमारे लिए जेम्स में एक जिम्मेदारी दी गई है. உண்மையாகவே ஜேம்ஸில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. उसमें कोई शक नहीं है. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. जरूर उसको तो पूरा करना है. நிச்சயமாகவே அதை முழுமையாக்க வேண்டும். लेकिन साथ ही साथ அதோடு கூட परमेश्वर ने जो जिम्मेदारी को हमें दिया है, ஆண்டவர் எந்த நோக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ उसको भी निभाना जरूरी है. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது அவசியம். इसलिए இதனால் जब कभी हमें मौका मिलता है, எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, வாய்ப்பு கிடைக்கிறதோ, सुसमाचार की सेवा में भाग लेना चाहिए. சுவிசேஷத்தினுடைய வேலையிலே, பொறுப்பிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டியது அவசியம். यदि मौका नहीं मिले तो भी ஒருவேளை வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் हमें मौका को ढूंढना चाहिए. வாய்ப்பை தேட வேண்டும். हमारे द्वारा जितना हो सके நம் மூலமாக சம்பவங்கள் நடக்கலாம், उतना जो है सुसमाचार के काम को करने के लिए तत्पर रहना है. அவ்வளவு தூரம் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதுக்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். क्योंकि दिन जो है बुरे हैं. ஏனென்று சொன்னால் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. सो हम ऐसा एक जमाने में आए हैं, நாம் அப்படிப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறோம். परमेश्वर का सारे वायदा जो है पूरा हो रहा है. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
ये बोला जाता है कि 80% परमेश्वर का वायदा जो है अभी पूरा हो चुका है। இப்படியாக சொல்லப்படுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 80% நிறைவேறிவிட்டன. अभी 20% बाकी है। 20% இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. 20% वायदा जो है एक दिन में पूरा होने का संभावना है। அந்த 20% வாக்குத்தத்தங்கள் ஒரே நாளிலே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. इतना ऐसा एक जमाने में हम आए हैं। அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். हम अंतिम दिनों में आए हैं। கடைசி காலத்திலே கடைசி நேரத்திலே நொடியிலே வந்திருக்கிறோம். इसलिए இதனால் हमें तीव्रता से गंभीरता से हमारा काम को करना जरूरी है। தீவிரத்தோடு கூட கம்பீரத்தோடு கூட தேவனுடைய அந்த பணியை வேலையை செய்ய வேண்டியது அவசியம். सो इसके विषय में मैं 3 बातों को आपके सामने लाया हूं। இந்த காரியத்தின் அடிப்படையில் 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். लेकिन समय के अनुसार 1-2 बातों को बता करके मैं अंत करना चाहता हूं। நேரத்திலே மனதிலே வைத்தவனாய் 1-2 காரியங்களை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். पहला जो है, முதலாவது, इफ नॉट यू देन हु एल्स। यदि आप और हम नहीं है तो देन कौन करेगा? நீங்களும் நானும் இல்லாவிட்டால் யார் செய்வார்? यदि अभी नहीं करेंगे तो कब करेंगे? இப்பொழுது செய்யாவிட்டால் எப்பொழுது செய்வோம்? यदि यहाँ नहीं करेंगे तो कहाँ करेंगे? இங்கு செய்யாவிட்டால் எங்கு செய்வோம்? मैं फिर से दोहराना चाहता हूँ, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். इफ नॉट यू एंड मी देन हु एल्स। अगर आप और हम नहीं तो कौन करेगा? यदि अभी इस काल में हम नहीं करेंगे तो कब करेंगे? இப்பொழுது செய்யாவிட்டால் எப்பொழுது செய்வோம்? यदि इधर जहाँ हम रहते हैं वहाँ करेंगे, नहीं करेंगे तो कहाँ करेंगे? நாம் இருக்கிற இந்த இடத்துல செய்யாவிட்டால் எங்கு செய்வோம்? इन 3 बातों पर मैं थोड़ा सा जोर देना चाहता हूँ। இந்த 3 காரியத்தை நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேச விரும்புகிறேன். परमेश्वर ने आदम को देख करके एक सवाल पूछा। ஆண்டவர் ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். वेयर आर यू? तुम कहाँ हो? तुम कहाँ हो? நீ எங்கே இருக்கிறாய்? इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? परमेश्वर जानता है वो कहाँ है करके, ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று. लेकिन परमेश्वर का सवाल का अर्थ ये है, அந்த தேவனுடைய கேள்வியினுடைய அர்த்தம் இதுதான், जहाँ रहना है वहाँ तुम नहीं हो, इसलिए तुम कहाँ हो करके सवाल நீ पूछता है। எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லை, அதனால தான் கேள்வி கேட்கிறார், तुम எங்கே இருக்கிறாய்? लेकिन मैं विश्वास करता हूँ ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் हम सही जगह पे हैं। நாம் சரியான இடத்துல இருக்கிறோம். सो परमेश्वर ने हमें बुलाया है, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें सही जगह पे रखा है, ஆண்டவர் நம்மை சரியான இடத்துல வைத்திருக்கிறார். एक मकसद के साथ परमेश्वर ने हमें लाया है। ஒரு நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है। ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने अपना उस मगा आज्ञा को हमारे हाथ में दिया है। அந்த பெரிய கட்டளையை தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். यदि आप और हम नहीं करेंगे तो कौन करेगा? நீங்களும் நானும் செய்யாவிட்டால் யார் செய்வார்? सो इस सवाल को समझते हुए हमारे जीवन में आगे बढ़ना जरूरी है। இந்த கேள்விகளை மனதிலே வைத்தவர்களாக நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். मैं सेवकाई में आने के पहले நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக मैं कंप्यूटर प्रोग्राम के रूप में एक एमएनसी में काम कर रहा था। நான் கம்ப்யூட்டர் புரோகிராமை செய்து கொண்டு வேலை பணி செய்து கொண்டிருந்தேன். 2 बार मैं सेवकाई के लिए मैं अपने आप को सौंपा। 2 முறை தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தேன். 1995 में हमारे बड़े भैया हमारे क्षेत्र में आए थे। எங்களுடைய பகுதியிலே 1995ஆம் ஆண்டு பெரிய அண்ணன் வந்தார்கள். उस मीटिंग में भी मैं परमेश्वर के लिए, परमेश्वर की सेवा के लिए अपने आप को सौंपा। அந்த மீட்டிங்ல அந்த கூட்டத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். और उसके 2 साल के बाद 2 வருடங்களுக்கு பிறகு फिर एक बार बड़े भैया उधर आए थे। பெரிய அண்ணன் எங்கள் பகுதியிலே வந்தார்கள். उस मीटिंग में भी मैं अपने आप को सेवकाई के लिए सौंपा। அந்த கூட்டத்திலேயும் தேவனுடைய ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். लेकिन 2021 में
2021ஆம் ஆண்டிலே हाँ सॉरी 2001 में एक बहुत बड़ा 2001ஆம் ஆண்டிலே हाँ एक बहुत बड़ा कंपनी में मुझे काम मिला, ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. लेकिन उसके बाद मैं जो है सेवकाई के बारे में भूल गया. அதுக்கு அந்த சமயத்திலே அதுக்கு பிறகு நான் தேவனுடைய ஊழியத்தை மறந்து விட்டேன். वो विचार जो है मेरे मेरे अंदर नहीं रहा, அந்த எண்ணம் என் மனதில் இல்லை. क्योंकि 2 बार सेवकाई के लिए सौंपा, 2 முறை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தேன். परमेश्वर कहा था वेट करो, ஆண்டவர் சொன்னார் காத்திரு. लेकिन 2001 में अच्छा नौकरी मिल गया, 2001 நல்ல வேலை கிடைத்தது. अभी अच्छा आमदनी भी आएगा, सैलरी நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், सो अच्छा पोजीशन भी मिल जाएगा, நல்ல ஒரு பதவியும் கிடைத்துவிடும். और 2-3 साल के बाद विदेश में जाकर के काम कर सकते हैं. 2-3 வருடங்களிலே வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்ய முடியும். इस विचार में இந்த எண்ணத்தோடு मैं सेवकाई के बारे में, ये सेवकाई में जाने के बारे में मैं भूल गया, நான் தேவனுடைய வேலை செய்வதை மறந்து விட்டேன். लेकिन परमेश्वर तो नहीं भूला. ஆண்டவரை மறக்கவில்லை. परमेश्वर जो गए उसको याद करते हुए 2001 में मेरा जीवन में आया. இந்த காரியத்தை ये- வைத்துக்கொண்டு தேவன் मुझसे बर्ताव किया, ஒன்றும் இல்லை. 2001ஆம் ஆண்டுல தேவன் எனக்கு ஒரு அப்படி எண்ணத்தை கொடுத்தார், ஒரு அழுத்தத்தை கொடுத்தார். परमेश्वर मेरा जीवन में ये बर्ताव किया सेवकाई में आने के लिए. ஆண்டவர் என்னோடு பேசினார் ஊழியத்துக்கு வருவதை குறித்து. लेकिन मैंने प्रार्थना की, ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். हे प्रभु इतना साल के बाद एक अच्छा कंपनी में नौकरी मिला है, ஆண்டவரே இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிருக்குது. और अच्छा ये सैलरी भी मिलने वाला है, ஆண்டவரே நல்ல சம்பளமும் கிடைக்க போகுது. और 2-3 साल के बाद मैं विदेश में भी चले जाऊंगा. 2-3 வருடங்களுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு சென்று விடுவேன். अभी आकर के हमको सेवकाई के लिए बुला रहे हैं, இப்பொழுது என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறீரே, मैं नहीं आऊंगा प्रभु. நான் வரமாட்டேன் ஆண்டவரே. मैं एक काम करूंगा, நான் ஒன்று செய்வேன். विदेश में जाकर के अच्छा से कमाऊंगा, வெளிநாட்டுக்கு சென்று நல்லபடியாக சம்பாதிப்பேன். और भारत में काम करने वाले लोगों को, सेवा करने वाले लोगों को मदद करूंगा. இங்கு இந்தியாவிலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் உதவி செய்வேன். लेकिन परमेश्वर ने देखा ஆண்டவர் பார்த்தார், ये व्यक्ति तो सुधरेगा नहीं, இந்த மனுஷன் கேட்க மாட்டான். इसलिए परमेश्वर ने क्या किया, ஆண்டவர் என்ன செய்தார்? 2 लोगा को पक्षी को भेजा, இரும்பு பறவைகள், 2 இரும்பு பறவைகளை அனுப்பினார். वहाँ न्यूयॉर्क में वो वर्ल्ड ट्रेड सेंटर कहते हैं, उसको गिरा दिया. நியூயார்க்கில் இருக்கிற வேர்ல்டு ட்ரேட உலக வர்த்தகம் அந்த இரட்டை கோபுரத்தை உடைத்து போட்டார். मेरा कंपनी बंद हो गया. என்னுடைய கம்பெனி முழுமையாகி மூடிவிட்டது. मेरा कंपनी बंद होने के बाद मैं परमेश्वर के पास गया, நான் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் போனேன். मेरा नौकरी भी चला गया. என்னுடைய வேலையும் போயிடுச்சு. मैं परमेश्वर से पूछा, ஆண்டவரிடத்தில் கேட்டேன், हे प्रभु मेरा जीवन में ऐसे क्यों हुआ? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை? ये परमेश्वर ने कहा, ஆண்டவர் சொன்னார், तुम तो कहा कि सेवा के लिए मैं नहीं आऊँगा, ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு நீ சொன்ன, ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று நீ சொன்னாய், इसलिए मैं उसको गिरा दिया. இதனால் நான் அதை கீழே விழ தள்ளி விட்டேன். अभी तुम्हारा कंपनी बंद हो गया, உன்னுடைய கம்பெனி மூடிவிடப்பட்டது. अभी सेवकाई के लिए आओ. இப்பொழுது ஊழியத்திற்காக வா. से मैं परमेश्वर की सेवकाई के लिए सौंपा. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். अभी तक मैं इस 20 साल जो है सेवा में हूँ. இப்பொழுது இந்த 20 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறேன். सो परमेश्वर एक बहुत बड़ा मकसद के साथ हमें सेवकाई में बुलाता है. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஊழியத்திற்கு அழைக்கிறார். अपनी सेवा करने के लिए और परमेश्वर के लिए ये मुझे जरूरत था. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் அவசியமாய் இருக்கிறேன். और बिहार में सेवा करने के लिए हमारे बड़े भैया अगस्तिन जबकुमार की जरूरत पड़ी. தேவனுடைய வேலையை இந்த பீகாரில் செய்வதற்கு அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்களுக்கு அவசியமாய் இருந்தது. इसलिए 50 साल के पहले परमेश्वर ने बड़े भैया को इधर लाया. இதனால் 50 வருடங்களுக்கு முன்பதாக பெரிய அண்ணனை தேவன் இந்த இடத்திற்கு அழைத்தார். अभी तक नहीं थके हुए दौड़ रहे हैं हमारे बड़े भैया. இது வரைக்கும் களைப்பில்லாதவர்களாக தன்னுடைய ஊழிய ஓட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். इसलिए बिहार में बहुत बड़ा प्रभाव को डालने के लिए परमेश्वर ने मदद की है. இந்த பீகார்ல பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாவதற்கு தேவன் அவர்கள் மூலமாக காரியம் செய்தார். सो
तो उस सेवकाई में परमेश्वर ने हमें भी जोड़ा है। அந்த ஊழியத்திலே தேவன் நம்மையும் இணைத்திருக்கிறார். यहाँ पे हमें सोचना चाहिए कि मेरी जिम्मेदारी क्या है। இங்கு நாம் எண்ண வேண்டும், என்னுடைய பொறுப்பு என்ன? इस जेम्स में रहने के समय मेरा पहचान क्या है? இந்த ஜெம்ஸ்ல இருக்கிற நாட்களில் என்னுடைய அடையாளம் என்ன? और जेम्स में रहने के समय मेरा उद्देश्य क्या है? இந்த ஜெம்ஸ்ல இருக்கும் பொழுது என்னுடைய நோக்கம் என்ன? मेरी इतनी सारी बातों को छोड़ करके मैं इधर क्यों आया हूँ? இவ்வளவு காரியங்களை விட்டு விட்டு நான் ஏன் இங்க வந்திருக்கிறேன்? और इतना दूर आकर के यहाँ बैठ करके और भी छोटी छोटी बातों पर हम मन लगाएंगे तो परमेश्वर की इच्छा को कैसे पूरा करेंगे? எல்லா காரியத்தையும் விட்டு வந்தவர்களாக எங்க ஊழியத்தில் இணைந்த பிறகும் சில சில காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்பது நாம் எப்படி தேவனுடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடியும்? कई बार हम छोटी छोटी बातों पर मन लगा के उसमें फंस जाते हैं। அநேக நேரங்களிலே சின்ன சின்ன காரியங்களிலே மனது வைத்தவர்களாக தேவனுடைய எண்ணத்தை சித்தத்தை மறந்து விடுகிறோம். और छोटी छोटी बातों पर मन लगा करके हम जो है आलसी हो जाते हैं। நாம் சின்ன சின்ன காரியங்களிலே மனது வைத்தவர்களாக சோம்பேறியாகி விடுகிறோம். और छोटी छोटी बातों को लेकर के हम परमेश्वर ने जिस मकसद के लिए लाया है उसको हम भूल जाते हैं। அந்த சிறிய காரியங்களிலே மனது வைத்தவர்களாக தேவன் என்ன நோக்கத்திற்கோடு கொண்டு வந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம். अभी हमारा जीवन में एक वक्त आया है, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வந்திருக்கிறது. परमेश्वर आप और हमसे ये सवाल पूछता है, உங்களை நோக்கி என்னை நோக்கி தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். तुम कौन हो? நீ யார்? तुम कौन हो? நீங்கள் யார்? तुम्हारा आइडेंटिटी क्या है? உங்களுடைய அடையாளம் என்ன? और तुम्हारा मकसद क्या है? உங்களுடைய நோக்கம் என்ன? तुम्हें किस मकसद के लिए मैंने बुलाया है? எந்த நோக்கத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? तुम कहाँ हो? நீ எங்க இருக்கிறாய்? तुम जहाँ होना चाहिए वहाँ है क्या? நீ எங்க இருக்க வேண்டுமோ நீ அங்க இருக்கிறாயா? तुम क्या करना है उसको कर रहे हो क्या? நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து கொண்டு இருக்கிறாயா? अभी परमेश्वर ये सवाल पूछता है। தேவன் இந்த கேள்வியை கேட்கிறார். हे प्रभु, ஆண்டவரே, और मैं नहीं करूंगा ஆண்டவரே நான் செய்யாவிட்டால் तो कौन करेगा? யார் செய்வார்? प्रभु हम नहीं करेंगे நான் செய்யாவிட்டால் तो कौन करेंगे? யார் வேறு யார் செய்வார்? जेम्स में रहने वाले लोग परमेश्वर का काम नहीं करेंगे ஜெம்ஸ்ல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேலையை செய்யாவிட்டால் तो कौन करेगा? யார் செய்வார்? परमेश्वर का राज्य को हम राज्य की बढ़ोतरी के लिए हम मेहनत नहीं करेंगे तो कौन करेंगे? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் பணி செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்? अभी वक्त आ गया है, இப்பொழுது நேரம் வந்திருக்கிறது. हमें और आगे दौड़ना है, இன்னும் வேகமாய் முன்னேறி செல்ல வேண்டும். और हमारा गति को बढ़ाना है, நம்முடைய காரியங்களை இன்னும் எடுத்து செல்ல வேண்டும். और अर्पणता में जाना है, இன்னும் அர்ப்பணிப்புக்குள்ளே செல்ல வேண்டும். और काम करने के लिए हमें सौंपना है। இன்னும் வேலை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். यदि हम नहीं करेंगे நாம் செய்யாவிட்டால் तो कौन करेगा? யார் செய்வார்? सो परमेश्वर का काम करने के लिए आंदोलन- अपने आप को सौंपेंगे। நம்முடைய தேவனாகிய ஆண்டவருடைய வேலை செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். मेरा दूसरा पॉइंट ये है, என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் எது? इफ नॉट नाउ देन व्हेन, यदि अभी नहीं है तो कब करेंगे? இப்பொழுது செய்யாவிட்டால் எப்பொழுது செய்வோம்? सो हमारा जीवन में, நம்முடைய வாழ்விலே वो भी सेवकाई के जीवन में, ஊழிய வாழ்க்கையிலே और एक चीज को याद रखना जरूरी है। இன்னொரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டியது அவசியம். मैंने बताया முதலாவது நான் சொன்னேன் आइडेंटिटी एंड पर्पस, மக்சத் और पहचान. पहचान और मकसद। நம்முடைய அடையாளம் நம்முடைய நோக்கம். यदि पहचान और उद्देश्य को समझेंगे நோக்கத்தையும் அடையாளத்தையும் ஒருவேளை புரிந்து கொள்வோம் என்றால் तो हम जरूर सवाल पूछेंगे, நாம் நிச்சயமாக கேள்வி கேட்போம். परमेश्वर से ये सवाल पूछेंगे, ஆண்டவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்போம். हे प्रभु यदि मैं नहीं हूं तो कौन करेगा? ஆண்டவரே நான் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்? और दूसरा, இரண்டாவது हमें ये याद करने की जरूरत है இந்த காரியத்தை கேட்பது அவசியம். कि अंडरस्टैंडिंग द टाइम्स एंड सीजन्स, ये हम समय काल को पहचानने की जरूरत है। சமயங்களையும் காலங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். हम किस प्रकार का
काल में समय काल में जी रहे हैं। நாம் எப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? हम जिस काल के बारे में प्रभु यीशु मसीह ने कहा था, எந்த காலத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரோ उस अंतिम काल में हम आए हैं। அந்த கடைசி நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். प्रभु यीशु मसीह का आगमन जो है वो जल्दी आने वाला है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். काल जो है वो बहुत जल्दी जल्दी बीत रहा है। காலம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. इसलिए इस काल को समझते हुए हमें काम करने की जरूरत है। காலங்களையும் நேரங்களையும் யோசித்தவர்களாக நாம் வேலை செய்ய வேண்டியது அவசியம். इफिसियों की पत्री 5वां अध्याय எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15 और 16 वचन को हम पढ़ेंगे। 15-16 வசனங்களை வாசிப்போம். वहां पे लिखा है, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, यो काल को पहचानते हुए हमें आगे बढ़ना चाहिए। நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். अवसर को बहुमूल्य समझो और क्योंकि दिन बुरे हैं। நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். हमारा काल को ये यूज करना, उपयोग करना जरूरी है। காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். यदि इस काल को हम छोड़ेंगे இந்த நாட்களை நாம் விட்டுவிட்டோம் என்றால் तो किस काल में हम करेंगे? எந்த காலத்திலே செய்வோம்? यिर्मयाह 12वां अध्याय 5वां वचन में इस प्रकार लिखा है। எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. उस वचन को थोड़ा ध्यान से हम पढ़ेंगे। அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாக வாசிப்போம். यिर्मयाह 12:5 तू जो प्यादों ही के संग दौड़कर थक गया है, हाँ, तो घोड़ों के संग कैसे घोड़ों के संग कैसे बराबरी कर सकेगा? हाँ, और यद्यपि तू हाँ, शांति के इस देश में निडर है, शांति के इस देश में निडर है, परंतु यर्दन के आसपास के घने जंगल में तू क्या क्यों करेगा? क्या करेगा? तमिल में बहुत अच्छा से लिखा है, पढ़िएगा। நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? हाँ, சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் हाँ, யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? अभी चलने के समय है। இப்பொழுது நடக்க வேண்டிய योद्धा के साथ हम चलते हैं, காலாட்களோட சேர்ந்து ஓடுகிறோம். लेकिन एक दिन आने वाला है, காலம் வரும், ऐसे जमाना आने वाला है, அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும், घोड़े के साथ हम दौड़ना पड़ेगा। குதிரைகளோடு கூட சேர்ந்து ஓட வேண்டிய நேரம் வரும். यदि इस काल में हम आराम से बैठेंगे, சமாதானம் உள்ள காலத்தில் இப்படி உட்கார்ந்திருந்தால், அமைதியாக இருந்தால் घोड़े के साथ हम कैसे दौड़ेंगे? குதிரைகளோடு எப்படி ஓட முடியும்? आने वाले दिन और बुरे हैं। வரப்போகிற காலம் இன்னும் கொடியதா இருக்கிறது. घोड़े के समान दौड़ने का समय है, குதிரையை போல ஓட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. लेकिन यहाँ ये समय को पहचानते हुए काम करने की जरूरत है। இந்த நேரத்தை புரிந்து கொண்டவர்களாக வேலை செய்ய வேண்டியது அவசியம். पहला इतिहास 12वां अध्याय 32 वचन में लिखा है। முதலாவது ஒன்று நாளாகமம் 12:32 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ईसाकार के पुत्र जो है समय को पहचानते हुए काम करने वाले लोग करके लिखा है. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது 32ஆம் அதிகாரம் ஈசாக்கானுடைய வேலைகள் நேரத்தை அறிந்தவர்களாக வேலை செய்தார்கள் என்று. हाँ, हमारा जीवन में भी நம்முடைய வாழ்க்கையிலையும் समय को पहचानते हुए काम करने की जरूरत है. காலத்தை அறிந்தவர்களாக வேலை செய்ய வேண்டியது அவசியம். अयूब की किताब யோபின் புத்தகம் 24 अध्याय पहला वचन को पढ़िएगा. 24ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். अयूब 24 अध्याय पहला वचन में इस प्रकार लिखा है. 24ஆம் அதிகாரம் யோபின் புத்தகம் முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது. सर्वशक्तिमान ने समय को क्यों नहीं ठहराया, और जो लोग उसका ज्ञान रखते हैं वे उसके दिन
क्यों देखने नहीं पाते? तमिल में पढ़िए। சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? परमेश्वर ये सर्वशक्तिमान परमेश्वर के लिए नियम काल और समय नहीं छिपा हुआ है। சர்வ வல்லவராகிய தேவனுக்கு காலங்களும் நாட்களும் மறைக்கப்படாது இருக்கிறது। लेकिन परमेश्वर को पहचानने वाले लोग, परमेश्वर को जानने वाले लोग और उन काल को समझना जरूरी है। அவரை அறிந்தவர்களும் அவருடைய பிள்ளைகளும் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்। हम कैसे देखते हैं उस प्रकार परमेश्वर काल को नहीं देखता है। நாம் காலங்களை பார்க்கிறவனமாக தேவன் பார்க்கிறதில்லை। परमेश्वर अलग दृष्टिकोण में देखता है। ஆண்டவர் வேறு கோணத்திலே பார்க்கிறார்। परमेश्वर जिस प्रकार काल को देखता है उस प्रकार हमें देखना चाहिए। ஆண்டவர் எந்த கோணத்தோடு பார்க்கிறாரோ அந்த கோணத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம்। यदि उस दृष्टिकोण में हम काल को, समय काल को देखेंगे, அவருடைய கோணத்திலே அவர் பார்க்கிற பிரகாரமாக ஒருவேளை நாமும் பார்ப்போம் என்றால் हमारा काल में हम आराम से नहीं बैठेंगे। நம்முடைய காலங்களிலே நாம் அமைதியாக உட்கார்ந்து இருக்க மாட்டோம்। हम और भी दौड़ेंगे, இன்னும் நாம் ஓடுவோம், और भी काम करेंगे, இன்னும் நாம் வேலை செய்வோம்। हमारे लिए जो भी मकसद रखा है उसको पूरा करेंगे। நமக்காக என்ன வைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நோக்கத்துக்கு நோக்கி ஓடுவோம்। परमेश्वर को उद्देश्य को पूरा करेंगे, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம்। परमेश्वर का राज्य को आगे बढ़ाएंगे, தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேறி எடுத்துச் செல்வோம்। और परमेश्वर की इच्छा को हम पूरा करेंगे। தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவோம்। इन बातों को समझते हुए, இந்த காரியத்தை மனதில் வைத்தவர்களாக हमारे जीवन में अर्पण करते हुए आगे बढ़ेंगे। நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணித்தவர்களாக முன்னேறி செல்வோம்। परमेश्वर हमें आशीषित करेगा। தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக। हम प्रार्थना करेंगे। ஜெபிப்போம்।